ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஷின்சான்ல ஒரு சூப்பரான எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நம்ம ஷின்சான் டீமும் சீட்டா டீமும் போட்டி போட போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாலே ஃபன் 100% கேரண்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஃபுட்டாபா கிண்டர் கார்டனை காட்டுறாங்க. நம்ம பசங்களும் அமைதியாக உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா அமைதியா இருக்காங்கன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் எல்லாம் உள்ள சமத்தா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்த மட்டும் வெளியே வெடி பார்த்துட்டு இருப்பான். வேற யாரும் நம்ம போச்சான் தான். இப்ப மசாவும் நேனே கசாமா 3 பேரும் போச்சான் கிட்ட போயிட்டு நீங்க என்னப்பா தனியா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. நம்ம போச்சானும் கொஞ்சம் இங்க பாருங்களேன் நத்தை சூப்பரா இருக்குல்லன்மா. உடனே கசாமாவும் போச்சான் நீ மாசுப்பா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நத்தை என்னையும் கண்டுபிடிச்சிட்டான்மா. உடனே போச்சான்ல இது நான் கண்டுபிடிக்கல என்னோட கண்ணு தான் கண்டுபிடிச்சதுமா. கசாமால அப்பயோ அவனு ஷின்சான் கூட சேராதன்னு அவன் கூட சேர்ந்து நீ இப்ப அவனை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன்மா. இவங்க எல்லாருமே நத்தையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது உள்ள இருந்துகிட்டு நம்ம ஷின்சானும் அங்க என்னடா சொத்தையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இங்க பாருடா இவ்வளவு பெரிய நத்தை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து அதை நத்தை ஓடு மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு அதை முதுகுல மாட்டிக்கிட்டு நத்தை வழி நடிச்சு காட்டிட்டு இருப்பான். இதை பார்த்த கசாமால என்னடா காஸ்டியூம் இது ஷின்சான் ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்குன்னுமா. உடனே போச்சான் வேகமா வந்துட்டு அவனுக்கு என்னடா தெரியும் நத்தையோட அருமை எனக்கு இந்த காஸ்டியூமை கூடுறா எருமைன்னு சொல்லிட்டு ஷின்சான் கிட்ட கேட்டு வாங்கி அவனோடு மாட்டிப்பான். இந்த நேரத்துல வேகமா இதை சீட்டா உள்ள வந்துட்டு எல்லாருமே தள்ளு 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 வெளியே பயங்கரமா மழை பெய்யுது அதனால இப்ப நாங்க இங்க விளையாட போறோம் நீங்க வேற எங்கேயாச்சும் போய் விளையாடுங்கம்மா. உடனே நீயும் அஸ்கு புஸ்கு நாங்க தான் இங்க ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்கோம் எங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம்வா. உடனே சீட்டாவும் நமக்குள்ள இதுக்கு சண்டை நம்ம ஒரு போட்டியை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க இருங்க தோத்துட்டீங்கன்னா நாங்க இருக்கோம் ஓகேவான்னு கேட்க இவங்க ஓகேன்னு சொல்றதுக்குள்ள சார் இங்க வாழன்னு கூப்பிடுவான். இப்ப நத்த மாதிரியே ஒருத்தன் முதுகுல ஓட மாட்டிக்கிட்டு அப்படியே மெல்லமா தவிழ்ந்து வந்துட்டு இருப்பான். இப்ப சீட்டாவும் இவரு தான் எங்க சாரு இவர் யாரும் குறைச்சிடக்கூடாதுங்க இவருக்கு எல்லா திறமையும் இருக்குன்னுமா. உடனே கசாமாவும் டே எருமை இவர் எங்க வந்துட பிடிச்சன்னு கேட்க சீட்டாவும் இவர் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் அப்ப பயங்கரமான மழை. அப்போ பக்கத்துல இருந்த சுவர்ல ஒரு நத்தை வாக்கிங் போயிட்டு இருந்தது. அந்த நத்தைக்கு கம்பெனி கொடுக்கணுன்றதுக்காக எங்க சாரும் நத்தை கூட சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. எங்க சாருக்கு எவ்வளவு தில்லு பாத்தியாருமா. உடனே நீயும் பைத்தியக்காரத்தனமா இருக்கு உங்க கூட போட்டிக்கு வரண்டு நாங்க ஒத்துக்கவே இல்லையேன்வா. உடனே சீட்டாவும் நீ ஒத்துக்கல ஆனா உங்க டீமால அந்த 2 பேரை பாரு அவங்க வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சோ போட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சீட்டா டீமும் போட்டிக்கான செட்டப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவாங்க. இப்ப சீட்டாவும் ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிப்பான். ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள். எப்படி ஒரு நத்தை சுவர் மேல அப்படியே மெல்லமா தவழ்ந்து போதோ அதே மாதிரி இவன் சீட்டா செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த செட்டப் மேல நத்த மாதிரியே நடந்து போகணும். தெரியாம கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க எலிமினேட்டட். அண்ட் இந்த கேம்ல செகண்டா வரவங்க தான் வின்னர். இது ஒரு ஸ்லோ ரேஸ் புரிஞ்சுதான்னு கேட்பான். நம்ம ஷின்சான் இவன் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் கேட்காம சார் நீங்க முதுகுல மாட்டிருக்கீங்களே ஓடு அது ரொம்ப சோக்கா இருக்கு அது எந்த கடையில வாங்கினீங்கன்னு கேட்க அந்த சாரும் நான் பாரிஸ்ல ஒரு ஸ்டோர்ல வாங்கினோம்பான்னு வரா. உடனே சீட்டால சார் நீங்க எதுக்கு சார் அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம போட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ஷின்சானும் சீட்டாவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம தலைவனும் வேகமா தவிழ்ந்து வருவானா. இதை பார்த்த மசாவும் டே மறையா ஷின்சான் இது ஒரு ஸ்லோ ரேஸ்டா நீ எங்கடா வேகமா போயிட்டு இருக்கேன்னு கேட்பான். நம்ம தலைவனும் மறந்துட்டோம்ப்பா இந்த சீட்டா எப்பவுமே ஸ்லோ தான் அதுங்களாம் நான் ஸ்லோவா போறது கூட இந்த சீட்டா முன்னாடி ஃபாஸ்டா தெரியுதுன்னா. உடனே சீட்டால என்னையா பார்த்தா நீ ஸ்லோன்னு சொன்னு சொல்லிட்டு இந்த சீட்டாவும் இப்ப ஃபாஸ்டா நம்ம ஷின்சான் கிட்ட வருவானா. இப்ப சீட்டா டீமை சேர்ந்தவங்களால டே சீட்டா அந்த பையன் உன்கிட்ட மைண்ட் கேம் விளையாடிட்டு இருக்கான் உன்னைய உசு பெத்தி விட்டு உன்னை வேகமா வைக்கிறான் அவன்கிட்ட ஏமாறாதுன்னு சொல்ல. உடனே சீட்டால ஷின்சான் என்னைய நீ சீண்டி பாக்குறியான்னு சொல்லிட்டு கையில கரண்டி மாதிரி 2 எடுத்துக்கிட்டு இதுதான் நத்தைக்கு இருக்கிற பொம்புன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஷின்சானை கீழே தள்ளி விடணும்னு பார்ப்பான். நம்ம தலைவனும் என்னடா நீ என்னைய போய் வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்றியா என்னோட வெப்பனா பாருன்னு சொல்லிட்டு நம்ம தலைவனும் அவனோட பேக்கை வச்சு நம்ம சீட்டாவை கீழே தள்ளி விடணும் ட்ரை பண்ணுவான். நம்ம சீட்டாவை அந்த கரண்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பால அதை வச்சு ஷின்சானோட பேக் அட்டாக் பண்ணி நம்ம ஷின்சானை கீழே தள்ளி விட்டுட்டு அவ்வளவுதான் ஷின்சான் எலிமினேட் ஆயிட்டான்மா. ஆனா நம்ம தலைவனும் கீழே விழாம சைட்ல பிடிச்சி அப்படி மேல இருந்து வந்துட்டு இருப்பான். உடனே சீட்டால என்னடா எனக்கு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ரேஸை சீரியஸா கண்டினியூ பண்ணுவாங்க. இப்ப நம்ம தலைவனும் பினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டு போச்சான் கையை கொடுறான்மா. போச்சான் கையை நீட்டணும்னு நம்ம தலைவனும் போச்சானுக்கு பாஸ் கொடுத்துருவான். இதே நேரத்துல சீட்டாவும் இந்த சாருக்கு பாஸ் கொடுத்துருவான். இப்போ போச்சானும் அந்த சாரை ரேஸை கண்டினியூ பண்ண போறாங்க. இவங்க 2 பேர்ல யார் செகண்ட் வராங்களோ அந்த டீம் தான் வின்னர். இப்போ போச்சானும் அந்த சாரும் ரொம்ப மெல்லமா அப்படியே தவழ்ந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த சாரும் நம்ம போச்சானை பார்க்க பொடி பையனா இருக்க நீ ஏன் கூடியே போட்டி போடுறியா ரேஸ் முடியட்டும் என்ன ஆவர பாருன்னு சொல்லிட்டு நம்ம போச்சானை மிரட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. இப்போ மசாவும் நீனியும் அந்த சார் போற ட்ராக்கை பார்த்துட்டு
ஏய் அவர் போற வழியை மட்டும் பாருங்களேன், என்னமோ ஒன்று வளவளப்பா இருக்குன்னுவாங்க. இப்ப சீட்டா அங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு நத்தை நடந்து போகும்போது அந்த இடமே வளவளப்பா ஈரமா இருக்கும். எங்க சாரும் கிட்டத்தட்ட ஒரு நத்தை மாதிரி தான். இவர் இந்த மாதிரி நத்தை மாதிரி தவிழ்ந்து போகும்போது அவர் கை பயங்கரமா வேர்க்கும். அந்த வேர்வையை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த வேர்வைனால எங்க சாரால இன்னமும் நல்லா தவிழ்ந்து போக முடியும். இது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்மா. இப்ப நம்ம ஷின்சானும் கொஞ்சம் போச்சானோட ட்ராக்கையும் பாருங்கன்னு சொல்ல, நம்ம கஷ்டமும் பார்த்துட்டு ஏய் இது மூக்கு சலிப்பான்னு சொல்ல, நம்ம போச்சானும் சைக்கிட்டு போகிறதுக்காக அவன் மூக்கு சளியை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். நேனி பார்த்துட்டு ஒன்று வேங்க இன்னொன்று மூக்கு சளி, சி ரெண்டுமே எனக்கு பிடிக்காதுன்னுபான். இப்போ நம்ம போச்சானை காட்டுறாங்க. அவனும் அந்த சேரைக்கு ஈக்குவலாக செம்ம ஸ்லோவாக போயிட்டு இருப்பானா. ஃபினிஷ் டைம்ல நெருங்க நெருங்க அந்த சேருக்கு லைட்டாக பயம் வந்துடும். எங்க போச்சான் செகண்ட் வந்துருவானோன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணி போச்சானை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த சாரும் அந்த ட்ராக்கை கிட்டேயுமா பிடிச்சிட்டு அதை அப்படியே ஷேப் பண்ண ஆரம்பிப்பாரு. நம்ம போச்சானோட ட்ராக்கும் சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம போச்சான் அப்படியே ஆட ஆரம்பிப்பானா. அந்த சாரம் இதுதான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமா ஷேக் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த ஷேக்னால நம்ம போச்சானுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் விட்டா ட்ராக்கை விட்டு கீழே வந்துருவான் போல. ட்ராக்கு தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால அவனோட மூக்கு சளி அவன் கண்ட்ரோல் எல்லாமே இந்த சார் பக்கமா போகுமா. உடனே அந்த சாரும் சி என்ன மூக்கு சளியெல்லாம் ஏன் பக்கமா வருது, இப்ப நான் எப்படி மறைஞ்சுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஓடுக்குள்ள மறைஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா எழுந்து அப்படியே ஓடுக்குள்ள போகணும்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஓடு அப்படியே கவிழ்ந்து அது அப்படியே உருண்டுகிட்டே ஃபினிஷிங் லைன் கிட்ட போயிட்டு அந்த சேரை ஃபர்ஸ்ட் வர வச்சிரும். நம்ம கசமாவும் பார்த்துட்டு இப்போ இங்க என்ன நடந்தது, இந்த கேம்ல செகண்ட் வரவங்க தானே வின்னரு, இவர் எதுக்கு உருண்டு ஃபர்ஸ்ட் வந்தாரு, அப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம்மா. இப்ப அந்த சேர்ல நான் ஒண்ணு நினைச்சா எனக்கு ஒண்ணு நடக்குது, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் திரும்பி என் சொந்த ஊருக்கே போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுவாரு. சின்சான் டீமும் வின் பண்ணிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பை பாய்.